அப்பாயின்மெண்ட் மாடியூல் கன்சல்டன்சி கம்பெனிஸ்க்கு மட்டும்தானா? ஸோ ஹாஸ்பிட்டல், ட்ரைனிங் சென்டர், சாஃப்ட்வேர் கம்பெனி, சர்வீஸ் ப்ரொவைடர் இவங்க எல்லாருமே யூஸ் பண்ண முடியுமா? ஸோ இந்த வீடியோவில் ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு யூஸ் கேஸ் என்னன்னா, இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனி அப்படின்னா வந்து வெப்சைட்ல வந்து நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, இப்போ இல்லை வந்து டேலியோட ஃப்ரீடமோ அப்படிங்கறக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்து அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி அதாவது ஸ்லாட் புக் பண்ணி டைரக்டா வந்து ஒரு கஸ்டமர் உங்களை அப்ரோச் பண்றதுக்கு அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல வந்து இந்த அப்பாயின்மெண்ட் மாடியூல் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சேல்ஸ் டீமுக்கு வந்து மேனுவலா ஃபாலோ பண்ணுற ஒர்க் லோட் வந்து இது மூலமாக வந்து இந்த அப்பாயின்மெண்ட் மாடியூல் மூலமாக வந்து உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். இது சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு. ஸோ இது வந்து அப்பாயின்மெண்ட் மாடியூல் வந்து சூட் ஆகுது இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ அவங்க வந்து ஒரு கோச்சிங் அவங்களுக்கு வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ கால் பண்ணி அவங்க வந்து இந்த மாதிரி எங்களுக்கு டெமோ கொடுக்க முடியுமா, இல்லை வந்து நாங்கள் பேசிக் ட்ரைனிங் பார்க்கணும் அப்படின்ற சுச்சுவேஷன்ஸில் வந்து அவங்களோட வெப்சைட்டை ஓப்பன் பண்ணால் இந்த அப்பாயின்மெண்ட் மாடியூல் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஒரு ஸ்லாட் புக் பண்ணி அவங்களுக்கான ட்ரைனிங் செஷன் அப்படிங்கிறத வந்து புக் பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து இந்த அப்பாயின்மெண்ட் மாடியூல் அப்படிங்கிறது வந்து ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுக்கும் வந்து சூட்டபுளாக இருக்கும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்சல்டன்ஸ், தென் வந்து சர்வீஸ் ப்ரொவைடர் லைக் வந்து இப்போ சிஏ, ஆடிட்டர், தென் வந்து பிஸ்னஸ் கன்சல்டன்ட், லீகல் அட்வைசர்ஸ் அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கன்சல்டேஷன் இவங்க எல்லாருமே வந்து புக்கிங்கை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இதுக்குன்னு மட்டும் இல்லை, ஈவன் நீங்கள் வந்து ஒரு சலூன் போகிறீங்க, அந்த இப்போல்லாம் பெரிய பெரிய சலூன்லேயே உங்களோட புக்கை அப்பாயின்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து வந்துருச்சு. ஈவன் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் சரி, ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து இந்த மாதிரி எனக்கு இந்த டைமில் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லையும் வந்து இந்த அப்பாயின்மெண்ட் மாடியூல் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இதோட பெனிஃபிட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து நீங்கள் ஓடோவில் வந்து அப்பாயின்மெண்ட் மாடியூல் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, உங்களோட கால் அப்படிங்கிறது வந்து மேனுவலாக கால் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கேலண்டரில் வந்து இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகுது. இது மூலமாக உங்களுக்கு வந்து கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. தென் வந்து அப்பாயின்மெண்ட் ட்ராக்கிங் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஈஸியாக மாறிடுச்சு. ஸோ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அந்த ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறப்போ இன்னைக்கு டேல எத்தனை அப்பாயின்மெண்ட் இருக்குது, இல்லை இந்த மந்த்தில் எத்தனை அப்பாயின்மெண்ட் வந்துச்சு, இல்லை கேன்சல் ஆன அப்பாயின்மெண்ட்ஸ் எவ்வளோ, இப்போ ஆன்கோயிங்கில் இருக்க அப்பாயின்மெண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்ற மாதிரி நீங்கள் ஈஸியாக ஃபில்டர் அவுட் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த அப்பாயின்மெண்ட் மாடியூல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அப்பாயின்மெண்ட்டோட சீரீஸில் வந்து நம்ம இப்போ என்னென்னலாம் பார்த்துருக்கோன்னா, எப்படி ஒரு அப்பாயின்மெண்ட் க்ரியேட் பண்ணணும், தென் வந்து அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணணும், அதை எப்படி ஒரு வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுறது, தென் வந்து அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, லைக் தட் அதை எப்படி ரீஷெடியூல் பண்ணுறது இல்லை கேன்சல் பண்ணுறது அந்த மாதிரி மேனேஜ் பண்ணுறது, தென் வந்து இது வந்து வெப்சைட்டோட எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது, தென் அது இல்லாமல் நான் உங்களுக்கு பிஸ்னஸோட எந்தெந்த பிஸ்னஸ்க்கெல்லாம் இது யூஸ் ஆகும் அப்படிங்கிற யூஸ் கேசஸும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த சீரீஸ் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.